நீங்கள் பார்த்துக்கூடாது கௌஷிக் கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ப்ரொடெக்ட் ஹவுஸ் ஃப்ரம் ஜாம்பீஸ் இல்லை மான்ஸ்டர்ஸ் எது வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேம் பேர் ப்ரொடெக்ட் ஹவுஸ் ஃப்ரம் மான்ஸ்டர்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து இந்த கேம் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறதுனா, இந்த கேம் விளையாட ஆரம்பித்தோடனே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என் கேம் பிளே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ குட்டியாக தான் இருக்கும், அவ்வளோவா இருக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இந்த லேண்ட் மைன்லாம் இங்கே கொஞ்சம் வச்சிடலாம். அப்போலாம் ஜாம்பி வந்து வீட்டுக்குள்ளே வராது. வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கேம் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடை என்னென்னமோ என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வச்சு வீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோங்க. அதனால ஸோ வந்து ஓகே, இப்போ ஸ்லைக்ளோன் டேரட்டு ஸ்லெட்ஜர் டேரட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து என்னதுன்னா கிளஸ்டர் பாம். ஆக்சுவலி இந்த பாம் வந்து பவர்ஃபுல்லான பாம். ஸோ இந்த பாம் எடுத்துட்டேன். இப்போ என்னோடய மிஷின் கணச்சு சொல்ல வேண்டியது தான் கைஸ். ஆக்சுவலி இந்த கேமில் சூப்பரான விஷயம் என்னதுன்னா, இந்த கேமோட ஒரு கான்செப்ட் தான் கைஸ். என்னதுன்னா, நம்ம வந்து இந்த கேமில் இந்த வீட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டோம். கன்ஸு வெப்பன்ஸு அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம காட்டுக்குள்ளே போகணும். அந்த காட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து கில்ஸ் எடுக்கணும். மான்ஸ்டர்ஸ்லாம் கில்ஸ் எடுத்தால் பர்க்ஸுன்னு இந்த விஷயம் சைடில் இருக்கிறது அன்லாக் ஆகும். அதில் வந்து டார்ச்சு நைட் விஷன்லாம் இருக்கும். அது காட்டுக்கு போகிறது உதவியாக இருக்கும். நம்மளுக்கு வெப்பன்ஸும் எடுக்கலாம், ஜாம்பீஸும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு 2க்கு நான் அதில் இருக்கிற அதெல்லாம் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்த வேலையை பார்ப்போம். ஏன் இவ்வளோ தொடர்பு பேசிகிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ கைஸ் ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா கைஸ், இப்போ என்கிட்ட ஒரு ஸ்னைப்பர் இருக்குது, ஹண்டர். அந்த ஸ்னைப்பர் இதை எடுக்க போகிறேன் கைஸ். எங்கே இங்கே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இது வந்து சூப்பராக ஸ்னைப் பண்ணுங்க கைஸ். ஒன் ஷாட் பண்ணுங்க பாருங்கள். நீங்கள் நம்மளேனா பாருங்கள். எங்கடா ஆளை காணும், என்னடா ஜாம்பிஸே காணும். ஓகே பாருங்கள், ஒன் ஷாட் பார்த்தீங்களா. ஓகே, ஒன் ஷாட் தான் எடுத்தது. ஃபஸ்ட் ஷாட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், ஒன் ஷாட் பார்த்தீங்களா. ஒன் ஷாட் தான் எடுத்தது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்க, ஒன் ஷாட், கரெக்டாக ஒன் ஷாட்டு. இந்த கன்று ஒர்த்து தாங்க. ஆக்சுவலி இந்த கன்று வந்து நான் போகும்போது இந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன், வாட்ச் டவரில் கண்டுபிடிச்சேன். அது ஆனால் இது வந்து ஆக்சுவலி ஒர்த்து தாங்க. அப்போ ப்ரைஸ் 2000க்குள்ளே தான் இருக்கும். சீரியஸாக கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா ஒன் ஷாட் பண்ணுது ஆக்சுவலாக. ஒன் ஷாட் இல்லை மேக்ஸிமம் 3 ஷாட் அவ்வளோதான். இந்த ஸ்னைப் சூப்பர் தான் கைஸ். இந்த மிஷின் கன்னும் சும்மா சொல்லக்கூடாது கைஸ். எனக்கு ஃபேவரட் வெப்பன்ஸ் இந்த கேமில் எல்லா வெப்பன்ஸும் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ், எல்லா வெப்பனும். ஓகே, இப்போ வந்து இந்த கட்டானா வச்சும் இந்த கட்டானா ஆக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிகிட்டு இருக்கும்போது சாத்துறேன்னா யார்றாவன் டே என்னடா டே தலையில் பாருங்க கைஸ், ஐஸ் கட்டி. என்கிட்ட அது இருக்குது, பட் நான் போகிறதில்ல. ஸோ அதனால் ஓகே, அங்கே பாருங்க கைஸ். தாங்க கைஸ், இந்த பிளாக் கலர் இருக்கான்ல, அவன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மோப். அவன் அடித்தா நிறைய காசு கிடைக்கும். லைக் $1000 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நிறையாவே கிடைக்கும். பாருங்கள், ரெட் கலர். இவனும் இவ்வளோ கடை கைஸ். இவன் நிறைய காசு கொடுப்பான். இவனும் சும்மா இல்லை. என்னடா பேசிகிட்டு இருக்கிற டயத்துலேயே இவ்வளோ பான்சர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க கைஸ், என்னோடய ஸ்கில்லை யூஸ் பண்ண வேண்டியது நேரம் தான். அட்ரா போட்டு தாக்குடா டேய், என்கிட்டே வா. ஏன்டா எங்கள்கிட்டலாம் வரவே முடியாதுடா கைஸ். என் டீம்மேட்ஸ்லாம் எப்படி பாருங்கள், சும்மா போட்டு தாக்குறாங்களா. அப்போ நானும் போட்டு தாக்கணும் கைஸ். இவங்களாம் இருங்க, ஏதாச்சும் பண்ணலாம். இந்த ஏதாச்சும் ஒன்று மாற்றுற மாதிரி இருக்கா? சரிங்க, மாற்றலாமா? வேணாம் கைஸ், இங்கே இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? போய் திரும்பி அடிக்கலாம். வந்துட்டாங்க அடி. அவ்வளோதான், இங்கே வரல. ஸோ இங்கே ஓகே, இங்கே யாரும் வரல. ஓகே, இங்கே வரோம்டா கைஸ். எல்லாம் நார்மல் ஜாம்பி கைஸ், எந்த பவர்ஃபுல் ஜாம்பியும் வரல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, வந்துட்டாங்க கைஸ். உன்னை பற்றி பேசிட்டு இருந்த பிளாக் கலர் அவனை அந்த புகை மட்டத்தில் தெரியல கைஸ். இவனை ஒத்தையாலன்னு நான் தூத்தாக்க போகிறேன் கைஸ். பாருங்கள், ஒத்தையால எந்த டேமேஜ் யாரும் எடுக்கல. ஓகே பாருங்கள், ஒத்தையால முடிக்கிறேன். டேய் நவருடா டேய், அவனே என்ன டேமேஜ் பண்ணுறீங்க? நான் தானேடா எடுத்துகிட்டு இருந்தேன். டே அப்புறம் அடிச்சிடும். டே நவருடா. அது ஏன் டார்கெட் கைஸ். செத்துட்டாங்க கைஸ். ஃபைனலாக நம்மளுக்கும் நிறைய காசு போட்டு போயிட்டான். சரிங்க, இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெட் கலர் மான்ஸ்டர் அடிச்சிடலாம். ஓகே, $300. ஓகே, நிறைய டேரட்லாம் இருக்குது. ஸ்லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா, லேக் ஆகுது.
ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஹண்டர் நம்ம ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஹெட் ஷாட் மண்டையிலே போடணும். எங்கடா எங்க அங்கே ஒரு ஹெட் ஷாட் அவ்வளோதான். இங்கே பாருங்க இன்னொரு ஹெட் ஷாட். கைஸ் நம்ம தான் கைஸ், நம்மளெல்லாம் அன்ஸ்டாப்பபிள், நம்மளால தொடவே முடியாது. ஏண்டா டே நான் யார் நினச்சிட்டு இருக்கீங்கடா? ஐ எம் நாட் அ சாஃப்ட் கைடா கைஸ். இப்போ என்னோடய ஃபேவரட்னு எடுக்க போகிறேன் ரம்ப்ளர். என்னடா வர மாட்டேங்குது, இருங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம். ரம்ப்ளர் வா. இப்போ பார்த்தீங்களா கைஸ் இது ரொம்பவே ஃபேமஸ் கைஸ். வெறும் $400 தான். பட் நீங்கள் எந்த மாப் வந்தாலும் ஸ்டில் ஒர்த்து தான். இந்த $400க்கு பயங்கர ஒர்த்து. ஸோ பாருங்கள் எங்கடாவீங்க பாருங்கள் கைஸ், ஒரு ஷாட் தான் இருக்கும், மேக்ஸிமம் 2 ஷாட்டு. $400 தான் கைஸ். பாருங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். என்ன கொஞ்சம் ரீல் எடுக்கும்போது தான் டைம் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. டேய் அடடே ஷாப் ஓனர் ஏன்டா உன் விளம்பரத்துக்கு ஒரு அநியாயமே இல்லையாடா கைஸ். மான்ஸ்டர் அடிச்சுட்டு இருக்கேன், நடுவில் கடையை போட்டுருவான். சரி நீ ஏதோ பண்ணுறான்னு விட்டுட்டு நாங்களும் எதுவும் பண்ணாமல் இருக்கோம். திடீர்னு மான்ஸ்டர் அடிச்சிருக்கேன், அவனுக்கும் கண்ணு தெரியுது. இல்லை கேட்குற கண்ணாடி எதுவும் போட்டுருக்கேன் கண்ணு தெரியாத மாதிரி. இல்லை கேட்குறேன் அப்படியே வேணும் பண்ணுறாங்க கைஸ். மான்ஸ்டர் அடிச்சிருக்கேன் வந்து கூப்பிட்றாரு, தம்பி இழுக்கலாம் அப்படி பிடிச்சி வாப்பா தம்பி நம்ம கடையில் ஏதாச்சும் வாங்க. டே ஓடுறோம் டே பேசிகிட்டு இருக்கிற டயத்தில் எவ்வளோ ஹெல்த் கம்மி பண்ணிட்டாங்க. இருங்க கைஸ் என்னோடய ஸ்ட்ரைக்கர் கன்னு பதில் மிஷின் கன் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த கடைக்காரன் பண்ணதை நான் மன்னிக்கவே மாட்டேன் கைஸ். அவன் கடையில் இருந்து எதுவுமே வாங்க மாட்டேன்டா. இருங்க கைஸ் இப்போ அங்கே போய் என்ன பண்ணுறது மட்டும் வாங்க. டே ஜாம்பிஸு என்கிட்டே வாடா. இருங்கடா மிஷின் கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இந்த கேம். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஸோ ஃபேண்டம் இது வந்து நான் புதுசாக எடுத்தேன் கைஸ் இந்த கன்று. அதை வந்து நான் அவ்வளோவா ட்ரை பண்ணல. ஸோ இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு கேட்டிங்கன்னா இந்த கன் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த கன் என்ன அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் இது வந்து கிளிப் சைஸ் வந்து ஒரு 10, லைக் ஸ்ட்ரைக்கரும் வைப்பரையும் கூட ஒரு 10 புல்லட்டாக அதிகமாக இருக்குது. டேமேஜஸும் கிட்டத்தட்ட சிமிலாக தான் இருக்கும். இந்த 2 வைப்பர் ஸ்ட்ரைக்கர் ஃபேண்டமும் சிமிலாக தான் இருக்கும். பட் ஓகே ஏதோ கிடச்ச கடன். ஸோ வந்து யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மான்ஸ்டர் கைஸ், அந்த மான்ஸ்டர் அங்கே ஸ்டக் ஆகிட்டேன் நோட்டீஸ் பண்ணிங்களா? நான் சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஸ்டக் ஆகி நிற்கிறான். என்னடா நான் சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தேன், சரி ஏதோ அங்கே யாரும் இருக்காங்க போன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ஸ்டக் ஆகி நிற்கிறான். டே இவன் யார் எலக்ட்ரிக் ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுக்குறான். டே யார் நினைக்கலாம். இருங்கடா இருங்கடா. அடா பாவிங்களா டே, ஒரு கிளஸ்டர் கிரனேட் கூட போட விட மாட்டேங்கடா. சே ஓகே நான் வந்து ஆக்சல் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க அக்செப்ட் பண்ணிப்போம், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா டே இந்த பிளாக் கலர் மான்ஸ்டர் எப்பா டேய் இருங்க இவனை போடுத்தாலும் ஏதாச்சும் வெப்பனரா இது லேக் ஆகுது. அடே கைஸ் போன சர்வர் வந்து ஆக்சுவலி லேக் ஆகி கிக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இது புது சர்வரு. ஸோ இதுலையாச்சும் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நம்மளோட டரட்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். நம்ம வந்து போன வாட்டி வச்சுருந்தோம், இப்போ இல்லை. ப்ரூஃப் தான் ஆக்சுவலி லேக் ஆகி கிக் அவுட் பண்ணிடுச்சு சர்வர் விட்டு, என்னாச்சும் தெரில. ஸோ ஓகே திரும்பி இந்த ஜாம்பிஸில் போட்டு பழக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஓகே இவ்வளோ ஃபுல்லாக ஜாம்பிஸ் தான் கைஸ். கைஸ் இந்த டேரட்டும் சூப்பரான வேலை பார்க்குது கைஸ். பாருங்கள் கிரனேட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் இந்த டேரட்டு நம்மளும் ஒரு நாள் இது வாங்கணும். பாருங்கள் நம்மளுக்கு கூட அடிக்க விடாமல் இதை அடிச்சுக்கிட்டு இருக்குது. டே என் பொழப்ப பார்க்க விடுங்கடா, அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போது டே ஈஸி தானே சொன்னேன், அதுக்குள்ளே என்னடா அடிக்க வைங்க. இருங்கடா டே இவன் யாரா பின்னாடி வரான். டே இருடா தம்பி. டே எல்லாம் கூட்டம் சேர்ந்து நம்ம அடிக்க பாருங்கள். எப்பா நல்ல வேலை இந்த டேரட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டுருக்காங்க. இருங்க இவனை ஆக்சுவலி அவ்வளோதான் பழந்துட்டோம், இவனை பழக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா நம்ம அங்கே போய் அந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல அங்கே போக போகிறோம். நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் உள்ளே போகிறேன், நைட் விஷன் இருக்கு என்கிட்ட, நைட் விஷன் டான்ஸும் அதனால் எனக்கு வந்து நார்மலாக தெரியுது. ஓகே நீங்களும் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காகுவாங்க. நம்ம எவ்வளோ உள்ளே போகிறோமோ இப்போ 180 மீட்டர் அவே ஃப்ரம் ஹவுஸுக்கு காமிச்சிருந்தோம், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. பாருங்கள் 5 மீட்டர் கூட தாண்டா அதுக்குள்ளே போட்டு பழ காமிச்சிட்டேங்க. சரி நீங்களாம் அப்படி விட்டக்கூடாது. டேரக்டுங்களா டேரக்டர்னு வாங்கணுங்களா
அடி வாங்குங்கடா. ஏண்டா ஏன்ட்டே வாடா, வாங்கடா, வாங்குங்கடா, வாங்குங்கடா. அவ்வளோதான், போடு போடு கைஸ். எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுது கைஸ். பா நல்லா நல்லா இருக்குது கைஸ். அது வாங்கணும். இப்போ என்கிட்ட லெவல் $1000 தான் இருக்குது. இது வந்து அது ரொம்பவே காஸ்ட்லி தான் கைஸ். இதெல்லாம் பத்தாது. இன்னும் ஒரு 10,000 12,000 11,000 சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஏய் டேய் கைஸ், டேய் கட்டணா. ஐயோ கட்டணம் எடுக்கிறதுக்குள்ளே போட்டு தைக்கிறேன்ப்பா. இரு கைஸ், இதோ வந்துடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நேராக போய் எங்களை போட்டு தாக்க போகிறோம். எர்ரா ஹண்ட்ரு, அவ்வளோதான்டா. ஹண்ட்ரத்துக்கு இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு மட்டும் உங்களை ஹண்ட்டு பண்ண போகிறோம்டா. எங்கடா இருக்கீங்க கைஸ்? அந்த ஷீல்டு எனக்கு தெரிஞ்சு ப்ரொடெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இருந்து எய்ம் பண்ணி வைப்போம். ஆஹா என்னது இது, ஒன்றுமே பண்ண முடியல. ஓப்பனான இந்த மாதிரி இடத்துல தான் கைஸ் டார்கெட் பண்ண முடியுது. ஷாட், ஒரு ஹெட் ஷாட் வாங்கிக்கோ. இங்கே பாருங்க கைஸ், நான் ஹெட் ஷாட் மாஸ்டர் இந்த இதுலேருந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். எங்கடா பாருங்கள் ஹெட் ஷாட், எவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஹெட் ஷாட் பாருங்க. எய்ம் பண்ணி அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட், ஹெட் ஷாட், ஹெட் ஷாட், ஹெட் ஷாட். அவ்வளோதான் கைஸ். இங்கே இன்னொரு ஹெட் ஷாட். இங்கே பாருங்க கீழே இன்னொரு ஜம்பி போகுது. அவன் அடிக்கலாமா? வேணாம். அதை டேரக்டே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும். டே பிளாக் கலர் மான்ஸ்டர் வந்துருச்சு கைஸ். டேய் நான் அடிச்சுக்கலாம்டா. டேய் அவன் நிறைய காசு ஸ்டாப் பண்ணுவான்டா. டேய் எனக்கு அது வேணும்டா. டேய் நவுருங்கடா. என்னடா பண்ணுறீங்க? டேய் எனக்கு ரெண்டு போட்டதுக்காச்சும் என்னதான் கொடுத்தீங்க. போங்கடா. டேய் வழி விடுங்கடா. நான் போய் அங்கே போய் இப்போ அந்த மேப்பில் இந்த கன் எப்படி எடுத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த மேப்பு வழியாக பார்த்தேங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மேப்லேயே பார்க்கல. பட் இந்த மேப் வழியே பார்த்ததுக்கப்புறம் தெரியுது காட்டுக்குள்ளேயே நிறைய இருக்குது. ஆக்சுவலி இந்த சைடில் ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ், பெரிய மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது. டேய் நவுருங்கடா. டேய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி இருக்கீங்களா? நவுருங்கடா. டேய் போங்கடா. டேய் வெளியேத்தான் எங்களை இருங்க. அந்த கட்டான எடுத்து ஒரு போட்டாவே கொஞ்சம் வெளியே இருப்பாங்க. டேய் இருறா. டேய் கைஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட பண்ண விடுவாங்க. ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸு அந்த காட்டுக்குள்ளே போய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த ஜாம்பிஸ்லாம் நம்மளை வந்து பழக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சி அவங்களே அடி வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு 1000 டேரக்டர் இருக்குது. அதில் 2 எண்டு ஓகேங்களா? ஸோ என் டேரக்டர் சேர்ந்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தம்பிக்கெலாம் அடிக்கடா. ஓகே இப்போ பர்பிள் கலர் ஜாம்பி என்னதான் கைஸ் தெரியல. கைஸ் எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வந்துச்சு. லீடர் போர்டு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் பொழந்துட்டு லீடர் போர்டு காமிக்கிறேன். டேய் நவுருடா. கட்டாயம் எடுத்தோம். டேய் என்னடா என் கட்டாயம் எடுக்கும் போது எப்போ தான் அடிக்கிறீங்களா? ஐஸ் ஆக்சுவலி இப்போ வந்து என்னோட டார்கெட் என்னன்னா லீடர் போர்டு பாருங்க 2861 இருக்கா. இதை வந்து 900 வரைக்கும் 2900 வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஸோ அதனால் இவங்களை விடவே கூடாது. வண்டி ஏறுறா கைப்புள்ள. போடா அவ்வளோதான்டா. அவ்வளோ முடியல தம்பி. இவங்களாம் போட்டு தாக்கணும்டா. டேய் யார்கிட்டையும் வாடா, சாவுடா. ஐயோ இங்கே வேறு வரீங்களா? இங்கிலீஷ் இவங்க போட்டு தாக்கணும், நல்லா போட்டு தாக்கணும். இவங்களை விடவே கூடாது. சாவுடா அவ்வளோதான்டா. ஏய் இருங்கடா, இன்னும் நான் உங்களை விடவே மாட்டேன். வாங்கடா. கட்டான அடுத்து ஒரு போடனாலும் நீ கிளம்புவீங்க. போங்கடா. வேறு அங்கே போய் இந்த ஜாம்பிஸ்லாம் போட்டு தாக்கணுங்க. ஓகே லெட்ஸ் கோ. குதி. ஐயோ எத்தனை ஜாம்பி. டேய் ஐயோ எவ்வளோ ஜாம்பி. ஜாம்பி மலை அங்கே இங்கே பாருங்க. இன்னொரு ஜாம்பி இவங்க சிவனையும் போட்டு தாக்கு. எங்கடா போகிற? டே என்னடா உள்ளே போகிற? டேய் பயந்து உள்ளே போயிட்டாங்க சொல்ல பார்த்து. நம்மளை பார்த்தாலும் பயப்படுறாங்க அவன். சரிங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஏன்டா மேப்பை பார்க்க கூட வர மாட்டீங்களாடா? இப்படி போட்டு தாக்குறீங்க. நவுருடா கைஸ். இந்த காட்டுக்குள்ளே வந்து எப்படி தான் மான்ஸ்டர் வந்துன்னு தெரில. எதுவும் வைரஸா இல்லை என்னன்னு தெரில. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு. டே நவுறா தம்பி. எனக்கு என்ன டவுட்னா இந்த காட்டுக்குள்ளே அதுவும் இந்த மான்ஸ்டர் இருக்கிற காட்டுக்குள்ளே பக்கத்தில் எந்த வீடும் இல்லை. ஆனால் நடுவில் மட்டும் ஒருத்தர் இருக்கான். டே இருறா. நடுவில் மட்டும் இந்த வீடு இருக்குது கைஸ். அங்கே நான் பிளாக் மான்ஸ்டர் பார்த்தேன். இந்த மான்ஸ்டரில் கிரே கலர் மான்ஸ்டரில் பெரிய பிளாக் மான்ஸ்டர் பார்த்தீங்களா? அடிக்க போது நம்ம அதுக்குள்ளே குடுன்னு ஓடினோடா. டேய் போட எப்பா வந்துட்டாங்க ஜஸ்ட்டில்.
எப்பட்ற மாடி இருந்தீங்க டேய்? அந்த டரட்டையும் தாண்டி வந்துருச்சா டேய்? கைஸ் என்னென்னமோ போட்டாலும் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த விற்கிற மார்க்ஸ் ஏதாச்சும் அடிப்போம். அதான் ஆடுறா. என்னடா டேய் என்னடா பண்ணுறீங்க? கேட்குறேன் என்னடா பண்ணுறீங்க? இந்த மாதிரி டேலண்ட்லாம் இருக்கணும்டா. நம்ம டேலண்ட்டு தான் இருக்கே, சோம்பேறி மாதிரி புல்லட் விட்டுக்கிட்டு இருக்கு. ஏண்டா உங்களோட ஏதாச்சும் பண்ணுங்கண்டா. கைஸ் இப்போ பாருங்கள், லீடர் போர்ட் செக் பண்ணலாம். 2880. ஓகே, இன்னும் 20 தான் கைஸ், இன்னும் 20 தான். ஓகேங்களா, 20 எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக போய் இப்போது இவங்கெல்லாம் போட்டு தாக்கணும். பாவங்க ஐசாவே, இருங்க ஐசா, என்னடா இங்கே வேலையிலலாம் குதிச்சிட்ருக்கீங்க, இருங்கடா. அடே அவனை காப்பாற்றலன்னு போனால் என்ன துரத்துறீங்களாடா டேய்? அட பாவிங்களா டேய், இவனடா நான் அடித்தவங்களும் காசு இருக்கணும் டேய். உனக்கெல்லாம் காப்பாற்றிருக்கவே கூடாதா டேய்? ஏன்டா அப்படிலாம் இருக்க கைஸ்? இப்போ ஸ்னைப்பை போடுறாங்க கைஸ். பிளாக் மான்ஸ்டரா? இப்போ பாருங்கள், மிஷின் எடுக்கும். இருங்க, ஃபஸ்ட்டு கிளஸ்டர் பாம். இருங்க, மிஷின் எடுத்துடலாம். போடுறா டேய். இதுதானே இவன் ஏன் ஆள்றா? இனிமே இவன் ஏன் கீழ் எவனுமே எடுக்கக்கூடாது. டேய் என்னடா டேய், யார் அவங்க அங்கே இது போட சொன்னா? டேய் டேலண்ட் அமைதியாக இருக்கீங்களா இல்லையா? அட்லீஸ்ட் $1000 கிடைக்கணும் கைஸ். 2000 போடுறவன் நான் அடிக்கிறதுனால தான் கைஸ் மோஸ்ட் கிரிட்டிக்கல் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேன். டே நவருடா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா இவனை. நவருடா, அவ்வளோதான் கைஸ். $1000 ஈஸி பிசி. $2000 தான் போடணும். என்ன $1000 போட்டான்? சரி விடுங்க, இவங்க டேமேஜ் பண்ணாமல் வந்தால் என்னதுக்கு நிறையா கிடச்சிருக்கும். சரி வாங்க இவனை அடிப்போம். இந்த டேரக்ட்லாம் வாங்கணும்னா எப்படி இருந்தாலும் நாம் இப்போலாம் வாங்க முடியாது கைஸ். எனக்கு அந்த டேரக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அந்த டேரக்டே, இந்த டேரக்டே ரொம்ப நேரம் அது பேசியிருப்பேன். சரிங்க, இவங்க இந்த ஜாம்பிஸ்லாம் கொச்சன்னு வராங்க. நடுவில் பிளாக் ஷீப் மாதிரி இவன் வரான். பின்னாடி என்னடா ஆரஞ்ச் ஹாலோவின் போட்டிருக்கு, மாஸ்க் போட்டவங்க வரான். என்னடா டே நில்லுங்கடா, ஒருத்தனை அடிக்க விட்றீங்களாடா டே? நவுடா டே, அது என்னடா உலகத்துல இல்லாதவங்க என்ன தான் போட்டு அடிக்கிறீங்களாடா? ஏ நவுற உயிரும். குதி ஜம்புடா. ஏண்டா ஜம்ப் பட்டன் கொடுத்தும் முடிக்க மாட்டாங்க யாரா? ஸோ வாங்க அப்படியே இங்கேருந்து குதிச்சு போகலாம். ஓகே, ஜம்ப். என்னோட கீழே ஒரு ஸ்மால் ஸ்பேஸே இருக்கா? நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பிளாக் மான்ஸ்டர், அந்த ஜெயிண்ட் ஹல்கெல்லாம் வரான். டே யாரா டே இவ்வளோ பேரா? டே இருங்க கைஸ், எவ்வளோ டேமேஜ் எடுக்கிற மட்டும் பாருங்கள். டேமேஜ்னால் நம்ம தான். டே என்னடா ஃபஸ்ட் பர்சன் வந்து இப்படி சும்மாக்குது? இருங்க கைஸ், ஓகே நேராக போய் எங்களை போட்டு தாக்கணும். எங்கடா அவங்க? பிளாக் மான்ஸ்டர் எங்கே போட்டு தள்ளிட்டிங்களா? இதுதான் எனக்கு பிடிக்காது. ஏண்டா ஒரு மனுஷனை ஒரு கில் எடுக்கிறீங்களே, அதை விட்டுறீங்களா கில் எடுக்க? இருங்க கைஸ், இந்த தடவை லீடர் போர்டு என்னன்னு செக் பண்ணிக்கிறேன். 2887. இருங்க கைஸ், அதான் ஸ்னைப் எடுத்து போட்டு தாக்கணும். இனிமேல் இவங்களெல்லாம் இவங்களாம் இப்படிலாம் விட்டுட்டுருக்கூடாது. ஸ்னைப் எடுத்து தான் போட்டு தாக்கணும், வேறு வழி இல்லை. இருங்க ஸ்னைப்பும் வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ரம்ப்ளர் வேணாம், மிஷின் கன் எடுத்துக்கலாம். இருங்க ரம்ப்ளரே எடுப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கன் கைஸ் இது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கன் ரம்ப்ளர். ஸோ அதனால் இது பாருங்க ஈஸியாக கில் எடுத்துருது. சும்மா மாசாக இருக்கா இது, அதனால தான் கைஸ் எனக்கு ரம்ப்ளர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன். பாருங்கள் எவ்வளோ கில் எடுக்குதுன்னு. 87 பாருங்கள் எவ்வளோ கில். லீடர் போர்டு இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கில் ஈஸியாக எடுக்குதா. இதுதாங்க $400 இதெல்லாம் $400 இருக்கக்கூடாது, அதுக்கும் தாண்டி இருக்கணும் கைஸ். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் நான் அவுட் ஆகிட்டேன். பாருங்கள் லீடர் போர்டு செக் பண்ணுவோம். பாருங்கள் 98. அதுக்குள்ளே எப்படி 98 பாருங்கள். அதுதான் கைஸ் இந்த ரம்ப்ளரோட பவரே. இது கைஸ் இங்கே இவங்களை போட்டு தாக்கலாம். இங்கே ஒரு ஷாட்டு. ஓகே இங்கே ஓகே ஸ்ப்ரிண்ட் அடிச்சுக்கிட்டு போவோம். அடே இப்போ இதில் எனக்கு கொண்டுச்சு. யார் நம்மளை அடித்தா? டே என்னடா? சரி விடுங்க, இப்போ லீடர் போர்டு செக் பண்ணுவோம். ஓ அதே தான், நான் கில்லே எடுக்கலை. சரி விடுங்க, நேராக போய் இவங்களை போட்டு தாக்கணும். இன்னும் 2 தான் கைஸ், 2 வருது. 1 2 அவ்வளோதான் வந்துடுச்சு. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். டே இருறா கீழே எடுத்துக்கிறேன். ஐயோ இந்த ஜாம்பி வேறு, இந்த ஹாலோவின் ஜாம்பி வேறு. டே என்னடா எல்லாரும் கூட்ட சேர்ந்து அடிக்கிறீங்க கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்கோம், கரெக்டாக வந்துருப்போம். இல்லை 1 2 3 எக்ஸ்ட்ரா வந்துருக்குங்க. லீடர் போட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இவன் நான் போட்டு தாக்கணும் கைஸ். இவனை ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறான். ஓகே ஃபைனலாக அவனை பொறுத்த அங்கே காயின் இருக்குது, அதை எடுக்கலாமா நம்ம? வேணாம் கைஸ்,
ஐயோ இவங்க அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க, முடிக்க முடியலையே. பா கைஸ் பாருங்க கைஸ், நம்மளாலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் பாருங்கள். இப்போ கில்லை மட்டும் பாருங்கள், லீடர் போர்டு செக் பண்ணுறேன். 2901 பார்த்தீங்களா? அதுக்குள்ளே எப்படி ரம்ளர் எடுத்ததுனால தான், இல்லைன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஸோ பாய் கைஸ், பாய். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேம் ப்ளே பிடிச்சதுன்னா, இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது. ப்ரொடெக்ட் த ஹவுஸ் ஃப்ரம் மான்ஸ்டர்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ பாய் கைஸ், பாய். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. வேணும்னா சொல்லுங்கள், வேணும்னா வந்து திரும்பி வீடியோ போடுறேன். ஆனால் வந்து நீங்கள் கேட்பீங்க, என்னென்ன எத்தனை பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் போட மாட்டேன்னு. இதுக்கப்புறம் வந்து நான் போடுறதா இருந்தால் என்னால் முடிஞ்சால் நான் வந்து பார்ட் 2 போடுறேன். நான் நிறைய கேம் பிளேக்கு வந்து பார்ட் 2 போடாமல் தான் இருக்கேன். நிறைய கேம் பிளே லைக் நிறையா தான். ஸோ அதனால் அடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வராது. சீக்கிரமாக பார்ட் 2 அது மாதிரிலாம் போட்டுருவேன். வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்குலாம் நன்றி. பாய் கைஸ், பாய்.